கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் எப்போதும் மாறாதவராக இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எப்போதும் நம்மை அவர் காக்கிறவர். மாம்சத்தின் இச்சைகள் இந்த மத்தியில் வாசிக்கும் போதும் அநேக இச்சைகளோடு கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் உண்டு. ஆனாலும் சில இச்சைகளோடு கூட வாழ்வதற்கான சில காரியத்தை குறித்து நாம் பார்க்கும்போது மாம்சத்தின் இச்சைகள், இதோ கண்களின் இச்சைகள், அநேக வித இச்சைகள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்யும். எனக்கு கண்பான தேவ ஜனமே, என் கண்பானவர்களே, இந்த வார்த்தை கேட்குறவர்களே, அநேக இச்சைகள் இருக்கும். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறது பெரிதான ஒரு ஆசீர்வாதம். சில இச்சைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும். கண்களின் இச்சைகள் கண்களில் பார்க்கும்போது தான் இருதயத்துக்கு வரும். அது இருதயத்துக்கு வந்தவன தான் நம்ம மூளை செயல்படும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்து உள்ளத்தில் வரும்போது நம்ம பார்ப்பது அது மகிழ்ச்சிக்குரிய காரியமாய் காணப்படும். கிறிஸ்து இல்லைன்னா, கிறிஸ்து நம் உள்ளத்தில் இல்லை என்றால் அது வித்தியாசமாக நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை கேட்குறவர்களே, அநேக வித இச்சைகள் உண்டு. சில அழகான இச்சைகள் உண்டு, சில தவறான இச்சைகள் உண்டு. சில காரியத்தை குறித்து பார்க்கும்போது அநேக வித காரியத்தை பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய பலவீனம் தாக்கப்படுகிறது என்றால் நம்முடைய இச்சைகள், நம்முடைய பார்வைகள் இச்சைகள், அது மிக மோசமான ஒரு இச்சை. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு உருவாக்கி கொடுத்த உச்சந்தளர்ந்த உள்ளங்கால் வரை தேவனுடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழியினா நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். உலகத்தில் குடும்பத்திற்கு தேவை, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை எல்லாமும் இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிறது பெரிதான ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து கேளுங்க. அனுதின வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் பிதாவின் வார்த்தையின் பிரகாரம்தான் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, எனக்கு அன்பான சபையோரே, எனக்கு அன்பான கிறிஸ்து பிள்ளைகளே, எனக்கு அன்பான கிறிஸ்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்களே, ஆண்டவர் உன்னையும் என்னையும் படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மை அவர் வாழ வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மை அவர் உருவாக்கி இதுவரை வழிநடத்துறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நாம் மரண பரியந்தம் நடத்த அவர் ஒரு நோக்கத்தோடு தான் உன்னையும் என்னையும் அவர் வைத்திருக்கிறார். அநேக யூடியூப் வழியாகவும், அநேக வித சபையின் வழியாகவும், அநேக வித ஊழியர்களின் வழியாகவும் கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. உலகத்தை நோக்கி நாம் பார்க்குமானால் கர்த்தர் வருகை சமீபமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை வாசிங்க. நாம் பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்து பார்க்கும்போது அநேக வித இச்சைகள் நம் இடைபடாதபடி, இடிந்து போகாதபடி தேவனுடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருந்து அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.